போரூர் டோல்கேட்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு 11 கிலோமீட்டர்ஸ், சொல்லப்போனால் பாஷம் கிரவுண்ட்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர்ஸ், நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இன்றைக்கி ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம். ஷெனாய் நகர் மெட்ரோலேருந்து ஜஸ்ட் ஒரு 400 மீட்டர்ஸ் தான். மெட்ரோக்கு லெஃப்ட் எடுத்திங்கன்னா டுவர்ட்ஸ் 400 மீட்டர்ஸ் தான் இந்த ப்ராப்பர்ட்டி. மெட்ரோலேருந்து ரொம்ப பக்கம் ஆக்சசிபிலிட்டி. பில்ராத் ஹாஸ்பிட்டல்லேருந்து லெஸ் தென் 300 கிலோமீட்டர்ஸ் தான் இந்த ப்ராப்பர்ட்டி. சொல்லப்போனால் அந்தளவுக்கு மெயின். ஸோ எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் ரீச் ஆகலாம் ஷெனாய் நகர்லேருந்து. ஆம்பா ஸ்கை வாக்கு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் ரீச் ஆகலாம். லெஸ் தென் 1 கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி பக்கத்துலேயே இருக்குது. ஸோ பூந்தமல்லி ஐரோட்லேருந்து ஒரு 300 மீட்டர்ஸ் இந்த இண்டிபெண்டன்ட் வீடு நீங்கள் வந்துடலாம். நல்ல ஒரு ரெண்டல்ஸ் இன்கம் வரக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு 30 ஃபீட் ரோடில் இருக்குது. இப்போ வந்து ரெண்டல் இவங்க வந்து கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ ரெசிடென்ஷியலாகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க சொந்த ஆஃபீஸே மேலே அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி பார்த்துட்ருக்கீங்கன்னா பெஸ்ட்டு சாய்ஸ். இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் பர்மா திக்கூட்டில் பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ரிவர் சாண்டில் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. பிரிக்ஸில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி வைஸ் சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. 20 இயர்ஸ் இண்டிபெண்டன்ட் வீடு இது. சொல்லப்போனால் 2 ஃப்ளோரில் பிளான் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், அதுக்கு மேலே டெரஸ் அக்சஸ் பண்ணியிருக்காங்க. சுற்றி உங்களுக்கு செட் பேக் ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. 3 கார் பார்க்கிங் வருது. இது வந்து ஒரு சவுத் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டி. 3 கார் பார்க்கிங் அண்ட் பைக் பார்க்கிங்ஸ் எல்லாமே வந்து போதுமான அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸாக பிளான் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஃப்ளோருக்கு செப்பரேட்டடாக அவங்க ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒரு ஆக்சஸ் செப்பரேட்டடாக வந்து ஸ்டெப்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் ஆக்சஸ் போய்க்கலாம், ஃபஸ்ட் ஃப்ளோர் ஆக்சஸும் போய்க்கலாம், செகண்ட் ஃப்ளோருக்கு செப்பரேட் ஆக்சஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் வாங்கி ரெண்ட் விட போகிறதா இருந்தாலுமே தாராளமாக பண்ணலாம். கீழே ஒரு லிவிங் ஸ்பேஸ் செப்பரேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்ட் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட லேண்ட் ஏரியா எடுத்திங்கன்னா 2500 ஸ்கொயர் ஃபீட், பில்டப் ஏரியா எடுத்திங்கன்னா 3400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டப் ஏரியா வச்சுருக்காங்க. ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு போர்ட்டிகோ மாதிரி பிளான் பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையும் கிரில் கேட்ஸ் போட்டுருக்காங்க. கீழே ஒரு பெட்ரூம் அட்டாச் ரெஸ்ட் ரூமோடு இருக்குது. டோட்டல் 5 பெட்ரூம் வரும். 5மே அட்டாச் ரெஸ்ட் ரூமோடு உங்களுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா 2 ரூம்ஸ் இருக்குது. அது டெரஸ் ஆக்சஸில் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ஹாலு, ஒரு கிச்சன், ஒரு டைனிங் வித் உங்களுக்கு ஒரு கிராசரி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான டெரஸு. ஸோ அதுக்கு செப்பரேட்டட் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேலே வந்து டெரஸ் ஏறி வந்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஃப்ளோர் ஏறி வந்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு மேலே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச் ரெஸ்ட் ரூமோடு இருக்குது. ப்ளஸ் ஒரு பால்கனியும் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்ட் ஒர்க்ஸ் நீட்டாக பண்ணியிருக்காங்க. டோர்ஸ் எல்லாமே நான் சொன்ன மாதிரி தான். டோர்ஸ் இது எல்லாமே பர்மா திக்கூட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ போர்வெல் பார்த்திங்கன்னா 150 அடியிலே உங்களுக்கு தண்ணி வந்துடுது. ஸோ போர்வெல் இருக்குது, மெட்ரோ இருக்குது. ஸோ எல்லாம் ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. வாட்டர் ஸ்டோரேஜ் மட்டும் 10,000 லிட்டர் கெப்பாசிட்டி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா பெட்ரூம்ஸுமே நல்லா ஸ்பேஷியஸாக பிளான் பண்ணி சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. 3 கார் பார்க்கிங்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ இது சவுத் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு. ஸோ இந்த பெட்ரூம்லேருந்து எக்ஸாக்டாக இன்னொரு பெட்ரூம் உள்ளேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி. ஸோ இதுலேயும் ஒரு அட்டாச் ரெஸ்ட்ரூம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு ஹிடன் ரூம் மாதிரி செப்பரேட்டடாக இருக்கும். நல்லாயிருக்கும் பிளான் பண்ணியிருக்குது. ஸோ இது வந்து செகண்ட் ஃப்ளோரு. ஸோ செகண்ட் ஃப்ளோர்லேயும் சேம் லைக் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே தான் செகண்ட் ஃப்ளோரோட பிளான்ஸும். சேம் லைக் வந்து உங்களுக்கு பெட்ரூம், ஒரு ஸ்டடி ரூம் செப்பரேட்டடாக இந்த ஸ்டடி ரூமை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம செப்பரேட்டடாக ஒரு பெட்ரூமு, ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூமோட வந்துடும். இது வந்து ஒரு க்ளோஸ்டு பால்கனியாகவும் இவங்க வந்து யூசேஜ் பண்ணிக்கிறாங்க. இந்த பெட்ரூம்லேருந்து ஆக்சஸ் பண்ணிங்கன்னா ஒரு க்ளோஸ்டு பால்கனியாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஓப்பன் பால்கனி, அந்த டோரை ஓப்பன் பண்ணிங்கன்னா வரும். ஸோ இதுலேயும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. அட்டாச் ரெஸ்ட் ரூமோட வந்து உங்களுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் ஃப்ளோர் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி ரெசிடென்ஷியலாக யாராவது வாங்குறதா இருந்தாலுமே சரி, இல்லை கமர்ஷியலாக வாங்கி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஏன்னா இன்றைக்கி ஷெனாய் நகர் நல்ல ஒரு கமர்ஷியல் ஏரியாவாக ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு யாரும் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, சூப்பராக வந்து பிளான் பண்ணிக்கலாம். இது ஒரு ரூமாக அப்படியே டுவர்ட்ஸ் வந்து பூஜை ரூமாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இந்த செகண்ட் ஃப்ளோர் ஆக்சஸ் வந்து டுவர்ட்ஸ் செப்பரேட்டடாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இங்கே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயும் உங்களுக்கு கீழே ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்த மாதிரி செகண்ட் ஃப்ளோர் அப்படியே உங்களுக்கு வரும், ஸ்டெப்ஸ் ஏறி வரும். நல்ல ஒரு வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்டாக வந்து டெரஸ் ஆக்சஸ் இது. ஸோ க்ளோஸ்டு டெரஸ் ஃபுல் அண்ட் ஃபுல். மேலே வந்து மிஸ்டர் ஷீட் போட்டிருக்காங்க, டேங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பக்கவாக இருக்குது. வாட்டர் டேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 லிட்டர் கெப்பாசிட்டி வாட்டர் டேங்க் உங்களுக்கு. ஸோ கீழே இந்த டெரஸில் ஒரு அட்டாச்டு ரூமு வித் பாத்ரூமோடு இருக்குது. ஒரு ஓப்பன் ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் ரூமும் செப்பரேட்டடாகவே இருக்குது. ஸோ நீங்கள் கமர்ஷியலாக யூஸ் பண்ண போகிறீங்க, மொத்த பில்டிங்கு, இல்லை ஒரு ஐடி கம்பெனி ஸ்டார்ட் அப் பண்ணுறீங்க, இந்த இடத்த வாங்கி நீங்கள் ரெனோவேட் பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிங்கன்னா தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இதை வாங்கி ரெண்ட் மாதிரி ஹாஸ்டல்ஸ் விட போகிறீங்கன்னா தாராளமாக ஹாஸ்டல்ஸ் விட்டிங்கன்னா 1 lakh வரைக்குமே இது வந்து ரெண்டல் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். நீங்கள் கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறதே எனக்கு தெரிஞ்சு இது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் இந்த ஏரியாவுக்கு. ஸோ அது மாதிரி மேலேயும் ஒரு பூஜா ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பக்காவாக யாராவது பார்த்துட்ருக்கீங்க, பிளான் பண்ணுறீங்க, ஷெனாய் நகரில் ஒரு கிரவுண்ட் லேண்டு இல்லை, இதை இடிச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டெமாலிஷ் பண்ணிட்டு ஒரு 6 அப்பார்ட்மெண்ட் தாராளமாக கட்டிங்கன்னா பர் அப்பார்ட்மெண்ட் 2.5 CR தாராளமாக சேல் பண்ணலாம். ஒரு 2 BHK இல்லை 3 BHK எடுத்திங்கன்னா 3 CR அபோவ் வரைக்குமே சேல் பண்ணலாம். அந்த அளவுக்கு இங்கே பொட்டன்ஷியல் இருக்குது. ஏன்னா ஷெனாய் நகரில் லேண்ட் மட்டுமே 7.5 கோடி ரூபாய்க்கு பர் கிரவுண்ட் சேல் பண்ணுறாங்க. இவங்க கேட்குற கோட்டட் ப்ரைஸ் 8.9 CR கேட்குறாங்க. நெகோஷியபிள், இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணுற கிளைண்ட் மேக்ஸிமம் நெகோஷியபிள் பேசி வாங்கி கொடுத்துடலாம். ப்ளஸ் அவர் கமிஷன் சார்ஜஸ் 1% வந்துடும். ஸோ மேலே இது சொன்னதை ஆஃபீஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க ஓன் ஆஃபீஸுன்றதுனால கீழே வீடு, மேலே ஆஃபீஸ் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் இந்த டைப்பில் பார்க்குறீங்கன்னா அது பெஸ்ட்டு சாய்ஸாகவே இருக்கும்.
மேலே வந்து ரூமோட ப்ரைவேட் டெரஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க, ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. கீழே பார்க்குறது அப்படியே வந்து மேலே டுவர்ட்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில் யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நான் ஸ்க்ரீனில் நம்பர் தரேன், டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் எல்லாமே தரேன். நீங்கள் இமீடியட்டாக கால் பண்ணுங்கள். பெஸ்ட் ப்ரைஸிங் டேரக்ட் ஓனர் கிட்ட பேசி வாங்கி கொடுத்துடலாம். ஓனர் கேட்குற கோட்டட் ப்ரைஸ் 8.9 CR. இமீடியட் க்ளோஸ் பண்ணுற கிளைண்ட்டுக்கு பெஸ்ட் ப்ரைஸிங் வாங்கி கொடுத்துடலாம். இது கீழே டைனிங் ப்ளஸ் கிராசரி ஸ்டோரேஜ் ஸ்பேஸு இல்லைனா ஒரு டம் ஸ்பேஸாகவும் யூஸ் பண்ணலாம். கிச்சன் நல்ல ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட்லேயே தான் டைனிங் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. அதனால் நல்ல ஒரு ப்ரைவேட்டாக கொடுத்துருக்காங்க கிச்சன் அண்ட் டைனிங் ஸ்பேஸு. கீழே ஹால் மட்டும் ஆக்சஸ் பண்ணிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மெய்ட்ஸ் வரதுக்கும் செப்பரேட்டட் ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கன்றனால யாரும் இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.